ஹலோ எவ்ரி ஒன் வாட்ஸ்அப்பில் இருந்து சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒருத்தவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா, அதை நீங்கள் இப்போ கேட்க முடியாது. அதாவது சுற்றி மற்றவங்க இருக்காங்க, இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு முன்னாடி இருக்கீங்க அப்படின்னா, அந்த டைமில் நீங்கள் அந்த வாய்ஸ் மெசேஜை டெக்ஸ்ட்டாக மாற்றி பார்க்க முடியும். அதாவது அவங்க என்ன மெசேஜ் வாய்ஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் மெசேஜாக மாற்றி பார்க்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் மூலையில் பாருங்கள் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு சேட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா பாருங்கள் வாய்ஸ் மெசேஜ் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இதை நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து 4 லாங்குவேஜ் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இதுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சொல்யூஷனாக கொண்டு வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்து அதில் தமிழ் வர மாதிரி எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. ஸோ இப்போதைக்கு இங்கிலீஷில் மட்டும் தான் உங்களால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா செட்டப் நவ் அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறத இதை இப்படி நீங்கள் கிளிக் பண்ணி அவங்க அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜை இந்த மாதிரி கிளிக் பண்ணி இதில் இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்லேட் அப்படின்ற இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே பார்த்தீங்கன்னா செட்டப் ட்ரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி இதில் எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. அதாவது எத்தனை எம்பி இன்னும் டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த டவுன்லோட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஷோ ஆகாது. ஸோ நீங்கள் இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வர வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.